மக்கள் எல்லாருக்கும் ஒரு நீ சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே செக் பண்ண பார்க்குறீங்க. மறக்காமல் தயவு செய்து செக் பண்ணிட்டு பாருங்கள், அப்படியே லைக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 8/3/2026 ஆகுது. எல்லாருமே இந்த ஒரு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க, முழுமைக்கும் கேளுங்க. வெயிலுடைய தாக்கம் அதிகரிப்பதனால கனமழையும் சூறாவளி பலத்த காற்றுன்னு கூடிய ஆலங்கட்டி மழையும் கனமழையும் நம்ம தமிழகத்திற்கு பதிவாக போகுது. எந்தெந்த இடங்களில் கனமழையை பதிவாக போகுது, எந்த நாளில் மழை பெய்ய போகுது, ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தபடியாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேகங்கள் உருவாகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு தெற்கிலிருந்து தென்கிழக்கிலிருந்து காற்று வருவதனால் நமக்கு அப்பப்போ கொஞ்சம் லைட்டான ஒரு ஈரப்பதம் காற்று, அதாவது ஒரு வறட்சியான காற்று இல்லாமல் அப்பப்போ நம்ம தமிழகத்தில் மழை தரும் ஒரு காற்றாக திருப்பூர் லேசாக நுழைய ஆரம்பிச்சிருக்கு. இது முழுவதுமாக இப்போதைக்கு நுழைய விட்டாலும் கூட வாரங்களில், அதாவது வரக்கூடிய நாட்களில், வரக்கூடிய வாரத்தில் இது முழுவதுமாக உள்ள நுழைந்து நம்ம தமிழகத்திற்கு பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை தரப்போவது உறுதி. சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. இது எல்லினோ உருவாகிடுச்சு, இனிமேல் நம்ம தமிழ்நாட்டிற்கு வறட்சி தான் ஏற்படும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. எல்லினோவிலே பல வகைகள் இருக்குங்க. இப்போ எல்லினோ உருவாகிடுச்சுன்னா நம்ம பயப்படக்கூடாது. எல்லினோ அப்படிங்கிறது ஒரு வானிலை, ஒரு கடலில் ஏற்படக்கூடிய மாற்றம். கடலுடைய டெம்பரேச்சர் நம்ம பக்கம் குறைவதும் அந்த பக்கம் உயர்வதும் இது ஒரு எல்லினோ. நம்ம பக்கம் அதிகரித்து அந்த பக்கம் குறைஞ்சா அது லானினா. நம்ம பக்கம் அதிகரித்து பசிபிக் பெருங்கடலில் வங்கக்கடல் அதிகரித்து வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பக்கம் வெப்பநிலை குறைஞ்சா அது லானினா. இது பார்த்தீங்கன்னா பல வகைகள் இருக்குது. சரிங்களா? எல்லினோ உருவாயிடுச்சு, இனிமேல் மழை பெய்யாது, இனிமேல் வெறும் வறட்சி தான் ஏற்படும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. எல்லினோ உருவாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய எல்லினோவாக இருக்குது. இது ஒரு பெரும் எல்லினோவாக மாறணும். இது இன்னும் பல மாதங்கள் ஆகும். சரிங்களா? அதெல்லாம் கவலைப்படாதுன்னா இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் நமக்கு மழை கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? மழை கிடைக்கும், மழை இருக்குது. ஸோ அடுத்து இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா மழைக்கான வாய்ப்பு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி லேசான மிதமான மழை எங்கே பெய்யும்னா நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வேணால் மாலை இரவு ஒரு 3 மணிக்கு மேலே, மாலை ஒரு 3 மணிக்கு மேலே 5, 6, ஒரு 7 மணி வரைக்கும் லேசான மிதமான மழையாக நம்ம தமிழக மேற்கு மாவட்டங்களில் பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது. அதுக்குன்னு ரொம்ப நேரம் பெய்யாதுங்க. சரிங்களா? வரும் அப்படி படப்படப்படன்னு ஒரு கருமேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டால் படப்படன்னு வந்துட்டு போகும். சரிங்களா? ஆனால் முழுவதுமான இடியுடன் கூடிய கனமழை, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கனமழை எப்போ வரும்னா, இப்போதைக்கு வராவிட்டாலும் கூட மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே வச்சுக்கோங்க. மார்ச் 14, 15, 16, 17, 18, 19, 20 இந்த இறுதி வாரங்கள், மார்ச் மாதம் இறுதி வாரங்களில் இடியுடன் கூடிய கனமழை தீவிரமாகுவது கிட்டத்தட்ட வாய்ப்புகளும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. சரிங்களா? அதனால் நம்ம எல்லோரும் கவனமாக இருப்போம். இந்த மழை ஒரு பக்கம் நமக்கு மகிழ்ச்சி கொடுத்தாலும் கூட இந்த வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரித்து காணப்படும். சரிங்களா? இதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் 38 மாவட்டங்களிலும் இந்த வருஷம் ரொம்ப 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 அதிகமான வெயில் காணப்படும். 44 டிகிரிக்கு மேலே தொடுவது உறுதி. சரிங்களா? இதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சரிங்களா? மழை 10ஆம் தேதி வரைக்கும் லேசான மிதமான மழையாக டெல்டா, வட மாவட்டம், கடலோரத்தில் ஒரு சில இடங்களில் இருக்கலாம். வாய்ப்பு கம்மி, வாய்ப்பு குறைவான ஒரு வாய்ப்பு தான் இருந்தால் ஒரு சில ஊரில் ஒரு சில பகுதிகளில் வேணால் இருக்கலாம். ஆனால் பரவலாக எங்கெங்கும் மழை பெய்வது பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே அல்லது மார்ச் மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே தான் பரவலான பல்வேறு இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கும். சரிங்களா? மழை எதிர்கொள்ள மேற்கு மாவட்ட மக்கள் கொஞ்சம் ரெடியாக இருங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.